வணக்கம். இப்போ தான் மிஸ்கினுடைய இந்த ப்ரெஸ் மீட் வீடியோவை பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறேன். போட்டு கிரிட்டிக்ஸு இந்த ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அவங்களாம் போட்டு கிளி செஞ்சுருக்குற அப்படி ஒரு சொல்கிறதுல 100% வந்து பொய் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்பல. அதில் சொல்கிற வேலிட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஒரு வரம்பு மீறி போய் எந்த படம் வந்தாலும் சரி இந்த படத்தோட காப்பி அப்படின்னு சொல்கிறதும், பயங்கரமாக வந்து ஒரு கிரியேட்டர்னா அந்த கிரியேட்டரோட குடும்பத்தை பற்றி பேசுகிறதும் இதெல்லாம் நடக்காமல் இல்லை. அது வந்து ஆனால் என்னென்னா அது வந்து மீறி போனால் ஒரு 10% தான். மற்ற 90% வந்து ஒரு நல்ல படமாக வந்து ஒரு குவாலிட்டி படமாக இருந்ததுன்னா அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பதற்கான வேலையை எந்த காசும் வாங்காமல் பல பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது மிஸ்கினுக்கு தெரியாமல் போனது அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் வந்து இதை வந்து ஒரு ஆன்லைனையோ ஒரு கிரிட்டிக்ஸை வந்து வெறும் நெகட்டிவாகவே பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. அது போக வந்து அதிலே சொல்லியிருந்தார், உங்களுக்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஏதோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பார்த்துட்டு கைதட்டுங்க நீங்கள் வந்து என் படத்தை கிளிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஒரு படத்தை கிளிக்க முடியுமா என்ன? அப்போ 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களாம் ஃபாலோவர் இல்லையா? அதாவது நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா 10 லட்சம் போட்டு எடுக்கிறவங்கலாம் கிரியேட்டர் இல்லாத மாதிரியுமே 5 கோடி போட்டு எடுக்கிறவங்க தான் கிரியேட்டர் மாதிரி அந்த லாஜிக் இருந்தது. அது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ரெண்டாவது வந்து இந்த மாற்று சினிமாவுக்கு வந்து நீங்கள் வந்து மழை இருப்பவர் வந்து மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. நாங்கள் மாற்று சினிமா எடுக்கிறோம், நாங்கள் வந்து அப்படியே தள்ளுறோம். நீங்கள் என்னத்தை தள்ளுறீங்க? அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் தள்ளவே இல்லை மிஸ்கின் சார். ஓப்பனாக சொல்கிறேன், நீங்களும் ராமும் இல்லை ஒரு 4-5 பேர் மட்டும்தான் மாற்று சினிமாக்கெல்லாம் நீங்கள் தள்ளி அந்த கதவெல்லாம் திறக்க வேண்டாம். அவ்வளோ கஷ்டமெல்லாம் நீங்கள் பட வேண்டாம். ஏன்னா நீங்களாம் இப்போ இப்படி கத்தி வெளில சொல்கிற நேரத்தில் வந்து இளைஞர்கள் வேறு வினோத் மாதிரி சதுரங்க வேட்டை அவரு ஆகட்டும், ஜிகர்தண்டா நம்ம கார்த்திக் சுப்பராஜ் ஆகட்டும், சூதுகம் நலன்குமார் சாமி ஆகட்டும், இப்படி நிறைய இளைஞர்கள் வர நம்ம நவீன் ஷேக் தாவூத் ஆகட்டும், மூடர்குடம், இவங்க எல்லாம் வந்து மாற்று சினிமாவை எடுத்து இதில் பியூட்டி என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன்ஸையும் ப்ராப்பராக பண்ணி மிகப்பெரிய வெற்றி இல்லாட்டியும் வந்து அந்த டைரக்டருக்கு வந்து கைநட்டமாகாதபடி மாற்று சினிமாவை இன்னைக்கு எடுத்து தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது வந்து காப்பிரைட் உரிமை கொண்டாடுற மாதிரி பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொன்று வந்து எப்படின்னா, அதாவது கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிறதே வந்து குப்பைன்னே தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது வந்து ரொம்ப மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது. ஏன்னா இன்னும் குப்பைக்குள்ளே இறங்கி நீங்கள் தான் சீவக்கட்டையோடு இறங்கி நான் தான் கூட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்வச் பாரத் இந்த கேம்பெயின் நடந்துருக்குல்ல, அது மாதிரி பேசுறது என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் இந்த மாற்று சினிமாவை எடுக்கிற கமர்ஷியல் சினிமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் மாற்று சினிமா எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று வணக்கி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இருக்கிற தேட்டர்லாம் மூடிட வேண்டியதான். அப்புறம் நீங்கள் மாற்று சினிமா எடுத்து நீங்களே வச்சுக்க வேண்டியதான். எங்காவது கொண்டு போய் உட்காந்து உங்கள் வீட்லேயே போட்டு பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு தேட்டர் இருக்காது. இன்னைக்கு கமர்ஷியல் சினிமா எடுத்து சக்ஸஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 10% லாபம் பண்ணா தான் இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்கள் மாற்று சினிமாவுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணவே முடியும். அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் சொல்கிற அதே இது லாஜிக் தான் சார். ஒன்று இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இன்னொரு சுத்தமாக உதாசீனப்படுத்திட்டு போயிட முடியாது. நீ கமர்ஷியல் சினிமாலேயே இன்னைக்கு வந்து அதுவுமே மக்கள் வந்துங்க நல்ல கமர்ஷியல் சினிமா, அதுவும் ப்ரெசன்டேஷன் ப்ராப்பராக இருந்து அதுலேயும் ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு கருத்து இருந்து அதுலேயும் வந்து ஒரு ப்ராப்பரான வந்து அந்த ஃப்ளோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அவங்க படத்தை வந்து சக்சீட் பண்ண விட்றான். இல்லைன்னா அது பண்ண விடுறதில்லை. அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் போய் கமர்ஷியல் சினிமா எல்லாமே குப்பை, நான் பண்ணுறதான் கரெக்ட் அப்படின்னு பேசுறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது. நீங்கள் வந்து என்னமோ உலக சினிமாவையே தான் அந்த பேட்டர்னையே தான் இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது தமிழ் சினிமா, இதில் வந்து பாட்டு இருக்க தான் செய்யும். நீங்கள் வைக்கலன்னா வைக்காமல் இருந்துருங்க. அது என்ன பாட்டை வந்து அவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க, அது ரொம்ப தப்பு சார். அது ஏன் சார் நீங்கள் வந்து இளையராஜாவுடைய பாடல்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு மனசை ஆர்த்தி படுக்க வச்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரஹ்மானுடைய பாடல்கள் எத்தனை பேர்த்துக்கு வந்து உந்துகோல இருக்குது அப்படின்னு தெரியாது. இருக்குல்ல நம்ம பியூட்டி ஆஃப் இந்தியன் சினிமா வந்து பாடல்கள் தான் சார். அது இருந்துட்டு போட்டுமே சார். நீங்கள் பண்ணுறது என்ன கற்பனை தானே. நீங்கள் ரியல் லைஃப் அப்படியே நிஜத்தை வந்து அப்படியே நீங்கள் நிஜமாக எடுத்துட முடியுமா உங்களால்? நிறைய பேருடைய நிஜ வாழ்க்கை இருக்குது, அரசியல்வாதிகளோட நிஜ வாழ்க்கை இருக்குது. நீங்கள் மாற்று சினிமா அப்படியே அந்த நிஜ வாழ்க்கை உங்களால் எடுத்துட முடியுமா? எல்லாமே கற்பனைங்கிறப்ப பாடம் இருந்துட்டு போதும், அது கற்பனை தானே. அதனால வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அதனால வந்து ஒரு இலைப்பாடுறதுக்கு வந்து ஒரு டைம் கிடைத்து ஒரு 30 நிமிஷம் இலைப்பாடிட்டு போறான்னு அது நீங்க என்ன சொல்றீங்க? அந்த 30 நிமிஷம் 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ வந்து அது அப்படியே இன்னும் கழிச்சிட மாதிரி சொல்றீங்க. அது வந்து கண்டனத்துக்குரியது அது. ஸோ கமர்ஷியல் டைரக்டர், அதாவது உங்களுக்கு கமர்ஷியல் பிடிக்கல அப்படின்னா ஒதுக்கி விட்டு போயிருங்க. அதுக்குன்னு கமர்ஷியல் டைரக்டர் எல்லாருமே கேவலம் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு சார். அது வந்து ரொம்ப தப்பு. இன்னொன்று வந்து என்னன்னா, நான் குரோசோ பார்க்குறேன், அப்புறம் ஏதோ 4-5 இங்கிலீஷ் புக்கு படிக்கிறேன், 20 இங்கிலீஷ் புக்கு படிக்கிறேன், 40 உலக படம் பார்த்துருக்குறேன், இப்படிலாம் சொல்கிறீங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நான் வந்து மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு கட்டுறதை தவிர இதில் வந்து நான் எப்படி சொல்கிறது, இதில் நீங்கள் என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்குது. நீங்கள் புக்கு படிக்கிறீங்கன்னா படிங்க,
நீங்கள் புக்கு படித்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது உங்கள் ஸ்டைலில். புக்கு படிக்காமே எவனோ ஒருத்தர் ஈரானில் உட்காந்து உங்களோட 10 மடங்கு சூப்பரான படத்தை எடுத்துகிட்டு வாய் மூடிட்டு உட்காந்துருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். ஸோ புக்கு படித்தவங்க மட்டும்தான் படம் எடுக்க முடியும், புக்கு படித்தவனுக்கு மட்டும்தான் ஞானம் வந்து அப்படியே படத்தை எடுத்துட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பொய். அது வந்து ஒரு அப்பட்டமான பொய். ஸோ அவனுக்கு அவன் மூளை, அவன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ நாம் யோசிக்கிறது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கலாம், அது உலகத்துக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறது பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது போக வந்து நீங்கள் வந்து இட்ஸ் போரியா, இட்ஸ் காப்பிட் ஃப்ரம் கொரியன் மூவியா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த கூட்டம் அப்படிங்கிறது 5% தான் மேலே. அந்த 5% வந்து அவங்க சார் அவங்களாம் வந்து காசு வந்து சார் மிதிமிஞ்சி போய் கிடந்து போய் உட்காந்து படுத்து பார்க்குறவன் சரிங்களா. ஸோ அவன் எல்லா படத்தையும் பார்ப்பான், கிரிட்டிசைஸ் பண்ணுவான். என்னங்க அவங்களுக்காண்டி படம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே தோக்க வேண்டியதுதான். ஆனால் ஏன்னா அவங்களுக்கு எந்த படமே பிடிக்க போகிறதில்ல. அதுவும் போக அவனை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து 100% ஆடியன்ஸை வந்து கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது கண்டனத்துக்கு உரியது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க மாற்று சினிமான்ட்டு, மாற்று சினிமாவை போய் உட்கார்றதுக்கு இன்னைக்கு சமூக சூழல் இருக்கா? அதே நீங்கள் பேசுனீங்களா ஃபர்ஸ்ட்டு? இன்னைக்கு சமூக சூழல் வந்து மாற்று சினிமாவை பார்க்கறதுக்கு அவனுக்கு எப்போ சமூக சூழல் அமையும் சார்? கரெக்டாக ஒவ்வொருத்தரும் வந்து 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்கி அவன் வந்து சௌரியத்துக்கு ஒரு 10,000 ரூபா சினிமாவுக்கு செலவு பண்ண முடியும் அப்படின்னா மாற்று சினிமாவில் எந்த சினிமாவும் போய் ஜாலியாக உட்காந்து பார்ப்பான். ஏன்னா அந்த செலவை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை சார். அவன் தாராளமாக எடுத்து 200 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுப்பான், குடும்பத்தை கூட்டிகிட்டு போவான், பாப்கார்ன் வாங்குவான். இன்னைக்கு வந்து சினிமா அப்படிங்கிறது பொழுதுபோக்கு. அவனுக்கு வந்து இன்னைக்கு திருப்பூர்லையும் கோயம்புத்தூர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வந்து ஒர்க்கு ஆஃப் விடுவாங்க, இந்த மத்தியானம் ஒரு 6 நாள் லீவ் விடுவாங்க எல்லாரும். எதுக்குன்னா அந்த மத்தியானம் வந்து அப்படியே ஜாலியாக போய் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு சாயங்காலமான லைட்டாக சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த 3 மணி நேரம் அவனுக்கு ப்ரெஷியஸ். அந்த 80 ரூபா கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு அந்த ஒர்க்லேருந்து அந்த லோட்லேருந்து அவனுக்கு அந்த மண்டை இடியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு அவன் போய் உட்காருது சார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சமூகம். இதுதான் 80% ஆஃப் தமிழ்நாடு. அவனுக்கு தான் கமர்ஷியல் படம் டைரக்டர் படம் எடுக்கிறான். ஒரு ஜாலியாக ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி, ஒரு சந்தோஷமா அவன் சிரிக்கிற மாதிரி படம் எடுக்கிறான். ஒரு ஜாலியாக பாட்டு வச்சு அவனுக்கு வந்து அவன் அடைய முடியாத விஷயங்களை வந்து அவன் அடைய முடியறதுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து திரையில காட்டுறான். ஸோ அவனை போய் வந்து நாம கேவலம்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா அந்த சாதாரண ஆடியன்ஸை. அவன் சமூக சூழல் ஒன்ஸ் வந்து உயர்ந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாற்று சினிமா கூட ரெடியாக வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு காட்டுங்க, தைரியமாக தாராளமாக பார்ப்பாங்க. ஸோ ஆக சார் நாம் சொல்கிறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு இல்லை, கண்டிப்பாக இன்னொரு வியூஸும் இருக்குது. இதே இத்தனை சொல்கிறதில்ல இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு பிதாமகர் தான் இல்லைங்களா. உங்களுடைய ஆங்கிள்ஸும் உங்களுடைய ஸ்டோரி ஸ்டைலும் இதெல்லாம் வந்து யாருமே வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் குறைத்து மதிப்பிட விரும்பலை. அதாவது இப்போ நானும் வந்து நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல சார். இது என்னுடைய கருத்து. இதற்கு எதிர்கருத்து நிச்சயமாக இருக்க தான் செய்யும். இது தப்புன்னு சொல்கிறதுக்கும் ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கணும் சார். சும்மா மேடை கிடைச்சது அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு பொறுமை தள்ளுறது அப்படிங்கிறது தப்பு. ஒரு சைடை நீங்கள் பார்க்குற நீங்கள் இன்னொரு சைடையும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.